கூட வந்திருக்கும் அனைவர்களுக்கும் கூட வரவேற்கும் அனைவர்களுக்கும் பூட்டாக் தமிழ் சார்பாக வணக்கங்கள். நண்பர்களே, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு டாரிஃப் ஆஃபர் இருக்குது. ஸோ அது யாருக்கும் தெரியல. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் ஒரு வேளை கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தாலும் சரி, மேபி கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய ரிலேட்டிவ், தெரிஞ்சவங்க, நெய்பர்ஸ் இந்த மாதிரி யாராவது கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளானும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் நண்பர்களே, ஏர்டெல் நெட்வொர்க்கில் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து போஸ்ட்பெய்ட் பிளான் ஒன்று இருக்குது. அது வந்து கார்பரேட் பிளான் சொல்லுவாங்க. 178 rupees தான் வருது. அந்த 178 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆட் பண்ணால் 210 rupees வரும். ஓகேங்களா? இந்த 210 rupeesக்கு அவங்க என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க 5G மொபைல் வச்சுருந்தா 5G அன்லிமிட்டெட் ஏர்டெல் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்பெய்ட் கஸ்டமருக்கும் இப்போ 5G அன்லிமிட்டெட் நல்லாவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கும் அது ஃப்ளூயிடாக ஒர்க் ஆகும் அந்த ஆஃபர் இருக்கிற வரைக்கும். மற்றபடி மந்த்லி 60 GB நார்மல் டேட்டா கொடுக்குறாங்க. மந்த்லி 60 GB நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெய்லி 2 GB மாதிரி கிடையாது. மந்த்லி 60 GB. அண்ட் மந்த்லி அப்படின்ற மீனிங்க்கு இந்த போஸ்ட்பெய்டில் என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து 30 நாள், நார்மலாக ப்ரீபெய்டில் வந்து உங்களுக்கு 28 days தான் வரும். இதில் வந்து உங்களுக்கு 30 days கவர் ஆகும். இந்த 30 நாளைக்கு மந்த்லி 60 GB கொடுத்துருவாங்க. அன்லிமிட்டெட் கால்ஸ் கொடுத்துருவாங்க. 5G மொபைல் இருந்தால் 5Gயும் அன்லிமிட்டெட். இந்த பிளானில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு CUG பிளான் மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு இருக்கக்கூடிய பிளான் அப்படின்றதுனால, இது வந்து ஒன்ஸ் நீங்கள் இந்த பிளானுக்கு ஆப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சிம்மை நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஹைக் ஆகாது. சேம் ப்ரைஸ், இதே ப்ரைஸில் தான் இருக்க போகுது. கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த மொபைல் யூஸ் பண்ணுற வரைக்குமே நீங்கள் 210 ரூபா தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க மந்த்லி. இது நீங்கள் வந்து இந்த மந்த்லி 210 ரூபாங்கிறது பில்லு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் மந்த்லி பே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒட்டுக்கா ஒரு 1000 rupees 2000 rupees டாப் அப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மாதம் அவங்க 210 rupees டிடக்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்னா, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஐடி கார்டு இருக்கணும், ப்ளஸ் அவங்களுடைய ஆதார் கார்டு. இதை எடுத்துக்கிட்டு அவங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்டெல் ஹெட் ஆஃபீஸ்க்கு போகணும். நார்மலாக ரீட்டைல் ஷாப்பில் இதை பண்ண மாட்டாங்க. ஹெட் ஆஃபீஸ் இருக்குது இல்லைங்களா? இப்போ டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒன்று இருக்கும் அந்த மாதிரி. அதுவும் மெயின் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கும். இப்போது நான் இருக்கிற சரௌண்டிங்ஸில் சேலமில் இருக்குது, ஈரோட்டில் இருக்குது, நாமக்கல்லில் இல்லை. நான் இருக்கிறது நாமக்கல் தான். ஸோ அந்த மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸ், ஏர்டெல்லுடைய ஹெட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் இந்த கவர்மெண்ட் பிளானுக்கு ஆப்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஜியோ கஸ்டமராக இருந்தாலும் சரி, இல்லை வேறு நெட்வொர்க் கஸ்டமராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஈஸியாக ஏர்டெல் நெட்வொர்க்குக்கு இந்த போஸ்ட்பெய்டு ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏர்டெல் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏர்டெல்லில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த நம்பர் உங்கள் பேரில் இருக்கணும். அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயி பேரில் இருக்கணும். அதர் நெட்வொர்க்காக இருந்தால் அது ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் போர்ட் பண்ணும்போது எந்த நெட்வொர்க்கில் இருந்து வேணால், எந்த ப்ரூஃபில் அவங்க இருந்திருந்தாலும் நீங்கள் வந்து ஏர்டெல் நெட்வொர்க்குக்கு வந்துடலாம். ஒருவேளை ஏர்டெல் நெட்வொர்க்லேயே இருக்கீங்க அப்படின்னா அந்த சிம் வந்து உங்கள் பேரில் இருக்கணும். இல்லைன்னா அதுக்கு மாற்றுறதுக்கான ப்ராசஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இன்னொன்று, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது உங்களுக்கு மட்டும் இல்லை, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வீட்டில் இருக்கக்கூடிய 7 மெம்பர்ஸ்க்கு, அவங்களோட இன்க்ளூட் பண்ணி 7 மெம்பர்ஸ்க்கு மொத்தம் இந்த சிம் வந்து அவங்க ஒரு ஐடிக்கு நீங்கள் வாங்கலாம். ஒரு ஐடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க 7 பேருக்கு இதை வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கவங்க, நீங்கள் மேக்ஸிமம் வெளியில் இருக்கிறவங்கள நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சி வாங்கி கொடுத்தீங்கன்னா, இது வந்து போஸ்ட்பெய்டு அப்படின்றதுனால அவங்க ஒரு வேளை இந்த சிம்மை யூஸ் பண்ணாமல் விட்டு அதை கழட்டி போட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணாமலே விட்டாங்க அப்படின்னா அந்த பில் ஜென்ரேட் ஆகிடும். அது உங்கள் நேமில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த பில் வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நார்மலாகவே போஸ்ட்பெய்டுனா எல்லாரும் பயப்படுவாங்க. என்னடா அது 600 ரூபா 700 ரூபா அப்படின்ற மாதிரி பில் வரும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அவங்க ஒரு வேளை யூஸ் பண்ணாமல் விட்டுருந்தாங்கனாலும் அந்த 3 மாதத்துக்கான பில்லை ஒட்டுக்கா வச்சு அவங்க பேரில் கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் நேரில் போய் தான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் 210 ரூபா தான் வருதுங்கும் போது, ஒருவேளை உங்கள் ரிலேஷன்லேயோ யார்லையோ நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணாமல் விட்டாங்கனாலும் அந்த 3 மாதத்துக்கு உண்டான 600 ரூபா ப்ளஸ் மந்த்லி 100 ரூபா சார்ஜ்னு நினைக்கிறேன். அந்த அமௌண்ட்டை மட்டும் உங்களுக்கு வந்து உங்கள் பேருக்கு வந்து அது ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் மறுபடியும் ஏர்டெல் சர்வீஸ் ஏதாவது வாங்கும்போது, இல்லை ஏர்டெல் போஸ்ட்பெய்ட் சிம் ஏதாவது நீங்கள் வாங்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த பில்லு காட்டும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் மேக்ஸிமம் மாற்றி கொடுங்க. இந்த ஆஃபர் எத்தனை நாள் இருக்கும்னு தெரியல. ஆக்சுவலாக இது எப்படி நான் நம்புறது, இதில் வந்து நம்பிக்கையின்மை கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான் இதை வாங்கி 3 மாதமாக யூஸ் பண்ணிருக்கேன். நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லையும் என்னுடைய கொலீக்ஸ்க்கு நிறைய பேருக்கு நான் இதை வந்து கோவொர்க்கர்ஸ்க்கு நிறைய பேருக்கு நான் இதை வந்து மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மட்டும் மாற்றிக்காமல் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் சொல்லி இந்த பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணி நேரில் போயிட்டு ஏர்டெல் ஆஃபீஸை விசிட் பண்ணி மாற்றிக்க சொல்கிறது பெட்டர். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பல்கான
நிறைய பேர் இருக்கீங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நிறைய பேர் இதுக்கு ஆப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஏர்டெல் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க நேர்லேயே கூட வந்து உங்களுக்கு இந்த பிளானுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க உங்கள் ஆஃபீஸ்லேயே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இந்த பிளானுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். இதில் வந்து உங்களுக்கு இந்தியாவுடைய டேட்டாவுடைய ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து கம்மியாக இருக்குது அதர் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணக்குள்ள வேர்ல்டு லெவலில் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஃபியூச்சரில் மாறக்கூடும் அப்படின்றது நமக்கே இப்போ ப்ரிடிக்ட் பண்ணக்கூடியதாக தான் இருக்குது. ஏன்னா இயர்லி உங்களுக்கு வந்து டேரிஃப் ஹைக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ப்ரீபெய்ட் பிளான்ஸ்க்கு. பட் இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடைசி வரைக்கும் விலை ஏறாது அப்படின்ற ஒரே ரீசன்னால நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து இப்போ ப்ரீபெய்ட் சிம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது எப்படியும் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து இன்னும் ஒரு 5 to 6 இயர்ஸில் மந்த்லி 1000-1500 அந்த ரேஞ்செலாம் கட்டுற லெவலுக்கு டேட்டாவுடைய ப்ரைஸ் ஹைக் ஆகிடும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளானுக்கு நீங்கள் ஆப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இது எப்படின்னா, இப்போ பிஎஸ்என்எல் நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா போலீஸ் சரௌண்டிங்ஸில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சியூஜி நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. பிஎஸ்என்எல்ல இருக்கவங்களுக்கு அதாவது கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ப்ளஸ் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு மொத்தம் 7 பேருக்கு இதே மாதிரி ஸ்கீம் வந்து பிஎஸ்என்எல் இருக்குது. பட் ஆனால் அது எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் கிடையாது. அதுவும் நான் போய் விசாரிச்சுட்டு வந்தேன். ஏர்டெல்லில் மட்டும்தான் இந்த பிளான் இருக்குது. வோடஃபோனில் இருக்குது. வோடஃபோனில் இருக்கிற பிளான் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. டேட்டாவும் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. 130 GB பர் மந்த்ன்ற மாதிரி தான் கொடுக்குறாங்க. ப்ரைஸும் இதை விட 50 rupees அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த பிளான் வந்து ரொம்ப பெட்டர். ஜியோலையும் இந்த பிளான் இல்லை, நான் போய் விசாரிச்சுட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தாலும் சரி, எய்தர் கான்ட்ராக்ட் ஆர் பர்மனன்ட் ஸ்டாஃப் யாராக இருந்தாலும் சரி, இந்த பிளானுக்கு முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் மாற்றிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிளான் வந்து ஒரு 3 years முன்னாடி அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்து 130 அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கு போல். அப்போ இந்த பிளானுக்கு ஆட் பண்ணவங்களுக்கு வந்து இன்றைக்கி வரையுமே 130 தான் அவங்க கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பிளானை எடுத்துட்டாங்க. அந்த பிளானை எடுத்துகிட்டு அந்த பிளானோடைய ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ப்ரைஸ் ஏறல. ஆனால் புதுசாக உள்ளே வர்ற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ப்ரைஸ் வந்து 210 அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது 178 + GST 18% சேர்த்துனா 210 rupees வரும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் எஸ்எம்எஸ் அந்த 300 எஸ்எம்எஸ்க்கு மேலே நீங்கள் எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸில் இன்க்ரீஸ் வரும். இல்லை வேறு ஏதாவது வேல்யூ ஆடட் சர்வீஸ், வேஸ் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹலோ டியூன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து 210 rupees தான் கடைசி வரைக்கும் இருக்க போகுது. ஸோ இந்த பிளான் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஆப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே. ப்ளஸ் இப்போ இது வந்து ப்ரீபெய்ட் நெட்ஒர்க்குக்கு நான் சொல்லிட்டேன் இந்த பிளானை. இப்போது வீட்டுக்கு ஒய்ஃபை எடுக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அவங்க வீட்டில் இருந்து நான் ஒய்ஃபை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்என்எல்க்கு ஆப்ட் பண்ணீங்க அப்படின்னா பிஎஸ்என்எல்னுடைய FTTH அந்த ஃபைபர் டு ஹோம் சர்வீஸை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஓகேங்களா? 10% டிஸ்கவுண்ட்டு. இப்போ நீங்கள் வந்து 449 ஒரு பிளான் இருக்குது, 399 ஒரு பிளான் இருக்குது. அதுக்கு மேலே ஒவ்வொரு பிளான் இருக்குது. MBPSக்கு தகுந்த மாதிரி, எத்தனை MBPS ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிளான்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிளான்ஸில் நீங்கள் எந்த பிளான் எடுத்தீங்கனாலும் அதுலேருந்து உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வந்துடும். ஸோ நீங்கள் வீட்டுக்கு ஒய்ஃபை எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பிஎஸ்என்எல்ல தேர்ந்தெடுக்கிறது நல்லது. மொபைல் நெட்ஒர்க்குக்கு கூடிய சீக்கிரம் எல்லோரும் ஏர்டெல்லில் இந்த பிளானுக்கு வந்து ஸ்விட்ச் ஆகுங்க. நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு, நான் எப்படி இப்போ 130 பிளானுக்கு நான் எடுக்காமல் விட்டுட்டேனேன்னு நான் ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்கள் யாரும் இந்த 210 பிளான் அதாவது 178 பிளானுக்கு நீங்கள் எடுக்காமல் இருக்கீங்கன்னு ஃப்யூச்சரில் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. எத்தனை நாள் இவங்க இந்த பிளானை வச்சுருப்பாங்க என்ன ஏதுன்னெலாம் எனக்கு எந்த டீட்டெயில்ஸும் தெரியாதுங்க. இது அவங்களுக்கு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கும் தெரியல. ஸோ கண்டிப்பாக ஏர்டெல் நினச்சா எப்போ வேணால் இந்த பிளானை எடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்டெல் ஹெட் ஆஃபீஸில் போயிட்டு இந்த பிளானுக்கு நீங்கள் உங்கள் சிம்மை வந்து எய்தர் வேறு நெட்ஒர்க்கில் இருந்துச்சுன்னா போர்ட் பண்ணி நீங்கள் ஏர்டெலுக்கு மாற்றிக்கோங்க. இல்லை ஏர்டெல்லில் இருந்துச்சுன்னா அதுவும் உங்கள் பேரில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை உடனே மாற்றிக்கலாம். இதை மாற்றும் போது உங்களுக்கு ஏர்டெல்லில் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே உங்களுக்கு அந்த நம்பர் வந்து மாறிடும். புது சிம் கொடுத்துருவாங்க, அதை போட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு போஸ்ட்பெய்டில் மாறிடும். ஒருவேளை நீங்கள் வேறு நெட்ஒர்க்லேருந்து மாறுறீங்க அப்படின்னா போர்ட் கோட் எடுத்து PORTன்னு கேப்ஸில் டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு அந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணி 1900 நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்ட் கோடு வரும். அந்த கோடை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வேறு நம்பராக இருக்காங்க, வேறு மொபைல் ஆப்ரேட்டரில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் ஏர்டெலுக்கு மாற்றும் போது அவங்க மொபைல் நம்பரில் கண்டிப்பாக ரீசார்ஜ் இருக்கணும். ரீசார்ஜ் இருந்துச்சுன்னா அவங்க அந்த போர்ட் மெசேஜை அனுப்பி 1900 நம்பருக்கு நீங்கள் PORTன்றத கேப்ஸில் டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு அவங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணி 1900 நம்பருக்கு நீங்கள் SMS அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ரிட்டனில் ஒரு SMS வரும்.
அந்த எஸ்எம்எஸ்ல யூனிக் போர்ட் கோடு இருக்கும். அந்த போர்ட் கோடை எடுத்துக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா போதும். அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை, அவங்கள கூட்டிகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் போனீங்கன்னா போதும், அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி போனால் போதும். ஸோ ஈஸியாக வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. மாறுறதுக்கு உங்களுக்கு 3 ஒர்க்கிங் டேஸ் ஆகும், 3 to 5 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். அதில் உங்களுக்கு ஏர்டெல்லுக்கு நைட்டு மாறிடும். மாறினதுக்கப்புறம் நீங்கள் சிம்மை கழட்டி போட்டிங்கன்னா போதும். இதுதான் நண்பர்களே ப்ராசஸ்ஸு. ஸோ சீக்கிரமாக இந்த பிளானை முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மாற்றிக்கோங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஃபேமிலியில் யாராவது அப்பா அம்மான்னு இந்த மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ப்ரூஃப் வச்சு நீங்களும் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஆல், பி வித் மீ.